துணங்கை இட்டு ஓடியாடி தழலுள் எரியும் பிணத்தை வாங்கின தான் தடி தின்று அணங்காடும் காட்டில் கடல் ஒலி ஓசை சிலம்பு ஒலிப்ப கால் உயர் வட்டனை இட்டு நட்டம் அடல் உமிழ்ந்து ஓரி கதிக்காடும் அப்பனிடம் திரு அலங்காடே அப்பனிடம் திரு அலங்காடே சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவம் கழியார வரும் யானை கடல் நாழ் மறவாமல் அழிகாழும் அல்ல தோவும் அடியார்கள் உழமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமாள் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய 11ஆம் திருமுறையில் நமக்கு அம்மையார் கரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்று சொல்லக்கூடியதான அருமையான ஒரு பதிகம். அந்த பதிகத்தை நாம் சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருடும் குருவருடும் இங்கே நமக்கு கூட்டி வைத்திருக்கிறது. அதில் சென்ற வாரம் 6வது பாடல் பார்த்தோம். பட்ட அடி நெட்டு உயிர் பாறு கால் பேய் பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநரி சென்று அணங்கு காடு காட்டில் அணங்காடு காட்டில் பிட்டடித்து புறம் காட்டில் இட்ட வினத்தினை பேர புரட்டி அங்கே அட்டமே பாய நின்றாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்று மிக அழகாக எடுத்துரைத்தார் 6வது பாடலிலே அம்மையார். இப்ப 7வது பாடலிலே மீண்டும் மீண்டும் இந்த பேய்கள், அந்த பேய்கள் அங்கே இருந்து செய்யும் செயல்கள், அதற்கு ஒப்ப இறைவன் அங்கே ஆடும் ஆட்டம், ரெண்டையும் அம்மை ரொம்ப அழகா எடுத்து ஒவ்வொன்றா சொல்றாங்க. பேய்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த சுடுகாடு, இந்த ஆலங்காடு, இதிலே இறைவன் எம்பெருமான் இருந்து ஆடும் ஆட்டம். இந்த இறைவனை அந்த பேய்கள் உணர்கிறதா? உணரவில்லை. அந்த பேய்கள் ஆடிக்கிட்டு இருக்கே நம்ம ஆடணும்னு நினைக்கிறாரா சாமி? அவரும் நினைக்கிறார். இந்த 2 காட்சியையும் அழகா எடுத்துரைக்கிறார். அப்புறம் அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், அதனுடைய செயல்கள் அத்தனையும் அப்படியே படம் போட்டு எடுத்து காமிக்கிற மாதிரி நமக்கு அழகாக. ஏன்னா இந்த பறவைகள் எப்படிப்பட்டது, இங்கே வாழும் விலங்குகள் எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் அதில் வருது. அதோட பொதுவாக செய்யும் போது 5 நிலம் திணை அப்படிம்பாங்க. 5 திணைகள் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நிறையா வருது, நாமும் அறிந்திருப்போம். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு வகையான, ஒவ்வொரு திணைக்கும் ஒரு தெய்வம் உண்டு, ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு வகையான நிலம், அதில் இருக்கக்கூடிய வெப்பதட்பம், இது எல்லாமே உண்டு. ஒவ்வொரு திணையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, இதெல்லாம் நம்ம இலக்கியங்களில் பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்படக்கூடியது. இதில் அகத்துறை, அகப்பொருள், புறப்பொருள் இப்படி கூட நம்ம தமிழில் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த திணைகளில் இந்த அம்மை அதையும் சேர்த்து தான் நீங்கள் இந்த காடு, அலங்காடு
அதாவது அலங்காடுன்றது ஊருக்கு புறத்தே இருக்கக்கூடியது. அதான் புறங்காடு அப்படின்னு அம்மை 2-3 இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ புறத்தே, ஊருக்கு புறத்தே இருப்பது அப்படின்றது. அது அந்த காலம். இந்த காலம்லாம் நாங்கள் எங்கள் வயசில் பார்த்ததே ஒரு காலத்தில் சுடுகாடுன்னா அந்த பக்கம் போகிறது கூட பயப்படுவோம், அந்த பக்கமே போக மாட்டோம். இப்போ அந்த பக்கம் பூரா நல்ல ஒரு ஏராளமான கடைகள், வீடுகள், ரொம்ப ஜாம்னு ஆயிடுச்சு. யாரும் அங்கே இருக்க பேய்க்கும் பயப்படலை, பிணத்துக்கும் பயப்படலை, இடத்துக்கும் பயப்படலை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு மாற்றங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எந்த காலத்தில் வாழ்ந்த அம்மை கிமு என்று சொல்வார்கள். இவருடைய காலத்தை கிபின்னு சொல்லுவாங்க, கிமு. அப்போ எவ்வளவு காலம்! அந்த காலத்திலேயே இங்கு வாழ்கிறக்கூடிய அந்த பேய்கள், அதை பற்றி இந்த பேய்களுடைய நிலையையும் ஊருக்குள் இங்கே நாம் இங்கே நாடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நகரம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வாழக்கூடிய மக்கள் நம்மையும் அப்படியே இணைத்து சொல்வது போல அருமையான ஒன்றாக. அது புறங்காடுன்னு சொல்லும்போது அது சுடுகாடு பாலைவன பகுதியை தான் நியமப்படி. சில இடங்களில் இந்த பாலைவனத்தோடு மருதத்தினையும் சேரும். பாலைத்திணையோடு மருதத்திணை, பாலைன்றதை தனித்திணையாகவும் வைக்க மாட்டாங்க. இந்த குறிஞ்சியும் மருதமும் சேர்ந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாலைன்றது அது ரொம்ப ட்ரை பிளேஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப ஒரு எதுக்கும் ஒரு பயனில்லாத ஒரு நிலையில் இருப்பது அப்படின்றத சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், அங்கே வாழக்கூடிய அதில் மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறை. மனிதர் நடமாட்டன்றது ரொம்ப குறை. மற்ற விலங்குகளே இந்த மாதிரி தான் இருக்கும். அதையெல்லாம் இந்த அம்மை இந்த பாடல்களில் ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது அழகாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ 7வது பாடல் நமக்கு 7வது பாடலில் கழலும் அழல் விழி கொள்ளிவாய் பேய். முதல்ல கழலும் அழல் விழி, இது ஒரு வகையான பேய். அடுத்து கொள்ளிவாய் பேய், இது ஒரு வகையான பேய். அப்போ 2 வகையாக பேய் இருக்கும். எப்படி இருக்கு? கண்ணில் அப்படியே தீ பொறி பறக்குதான். அதுக்கு கண்ணே இருக்காது, இருந்தாலும் கூட அம்மை காட்டுகிறார்கள் பேய்களுடைய கண் இப்படி இருக்கும் அப்படின்னு. அதான் கழலும் அழல் விழி, அதில் அப்படியே அக்னி பறக்குது, அந்த அளவில் இருக்குது அழல் விழி ஒன்று. அடுத்து வாயில் கொள்ளினாலே அது ஒரு நெருப்பு தான். வாயை திறந்தாலே நெருப்பாக இருக்குப்பா அப்படிமோ இல்லையா? கொள்ளிவாய் பேய் மாதிரி அலையுது பாரு. அவங்க திட்டும் போது சில நேரம் சொல்லுவாங்க, கொள்ளிவாய் பேயினே திட்டுவாங்க. அப்போ கொள்ளிவாய் பேய்னா என்னென்னா வாயில் அப்படியே அனல் பறக்குது. அனல் போன்ற வார்த்தைகள் பேசுனா அது கொள்ளிவாய் பேய் தான், வேற ஒன்றும் இல்லை. கொள்ளிவாய் பேய் சூழ்ந்து, இப்போ இவைகள் இந்த 2 வகையான பேய்கள்லாம் சூழ்ந்து என்ன செய்தான்? துணங்கை இட்டு ஓடி. இந்த துணங்கை கூத்துன்னு ஒரு கூத்து ஆடுதான். இந்த துணங்கை கூத்து அப்படின்னா இந்த 2 கையை மடக்கி இந்த விழா வரைக்கும் வச்சுட்டு, இங்கே இந்த விழாவில் வைக்கிற மட்டும் விழாவில் அடிச்சுட்டு இப்படி தூக்கி இப்படி அடித்து 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 ஆடுற ஒரு ஆட்டம் துணங்கை கூத்து. இது நல்லா நீங்கள் எடுத்து இப்படி வச்சு இப்படி பாருங்கள், அது எப்படி இருக்கும்னு. பேய் மாதிரி ஆடுறீ அப்படிம்பாங்க. சில நேரம் பிள்ளைங்க கோவம் வந்துன்னா கையை வச்சுட்டு அப்படியே கையை தூக்கிட்டோன்னு வரும் பாருங்க, ஏன் பேய் மாதிரி நிற்கிற சொல்லுவாங்களா? இதுதான் தொடங்கு பேய்கள் ஆடுதல் அப்படின்ற ஒரு கூத்து. ஆனால் இந்த பேய்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வரும்போது இந்த கூத்து ஆடும். 2 கையை அப்படி வெள்ளாவோடு அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி மகிழ்ச்சியாக அது வெளிப்படுத்துதான். இந்த ஆட்டத்தின் மூலமாக இந்த மகிழ்ச்சியை, தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதா. அதைத்தான் கழலும் அழல்விழி கொள்ளிவாய் பேய் சூழ்ந்து துணங்கை இட்டு ஓடி ஆடி, இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி அப்படியே சந்தோஷத்தை வெளிப்படுத்தி தழல் உள் எரியும் பிணத்தை வாங்கி, அங்கே ஏற்கனவே ஒரு பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த பிணத்தை உள்ளிருந்து அப்படியே எடுத்து
உள்ளேருந்து எப்போ போவாங்க, அங்கே ஏற்கனவே எரிக்கிறதுக்கு புதைக்கிறதுக்கு எல்லாம் ஆள் வந்திருப்பாங்க. அவங்க போட்டுட்டு போனோனையுமே அது எப்போ போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்து அது போன உடனே அதை எடுத்து சாப்பிட்றதான். அதைத்தான் அந்த பேய் செஞ்சுட்டு கிடக்குது. அந்த தழலுள் அந்த பிணத்தை, அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிணத்தை வாங்கினா அப்படி எடுத்து தான் தடி தின்று அணங்காடு காட்டில். தடி அப்படின்னா அந்த தசை பகுதியை எரியாமல் இருக்கும், இல்லை புதைச்சிருப்பாங்க. அவங்க போட்டுட்டு இப்படி போனோடனே அதை எடுத்து அதில் இருக்கிற அந்த தசை பகுதி அதை எல்லாம் நினம் சொல்கிறாங்க இல்லையா, அதை இது எடுத்து சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்கான். தழலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி தின்று, தடி தின்னு அந்த தசையை தின்று அணங்காடு காட்டில். அப்படிப்பட்ட அந்த அணங்கு ஆடு காட்டில் அப்படின்னா இந்த சுடுகாடு தான். இந்த சுடுகாட்டில் இருக்கிற பேய்கள்லாம் எப்படி ஆடுமா, அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அம்மை, அணங்காடு காடுன்றாங்க. என்ன அப்படின்னா இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிறு தெய்வ வழிபாடுன்னு இருக்கும். அந்த கிராமத்து கோயில்கள் எல்லாம் சாமி வந்துட்டுன்னு ஆடுவாங்க பாருங்கள். சாமி வருது அப்படின்னு ஆடுவாங்க. சாமி வந்துட்டு ஆடுனா எப்படி இருக்கும்னா முறையில்லாத சப்தத்தோடு கூடிய ஒரு ஆட்டம், முறையில்லாத ஆட்டம். அந்த ஆட்டத்தை இது ஆடுதான். அந்த ஆட்டத்துக்கு தான் இது அணங்காடுதல். அப்போ பேய்கள்லாம் எப்படி ஆடுது, முறையில்லாமல் ஆடிக்கொண்டிருக்க இந்த காட்டில், அணங்காடு காட்டில். இப்போ இவ்வளவு நேரமும் பேய்கள் என்னென்ன பேய்கள், கடலும் அழல்விழி கொழிவாய் பேய்கள் சோழ்ந்து துணங்கையிட்டு ஓடி ஆடி தழலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி தின்று அந்த தசையெல்லாம் தின்னு அணங்காடு காட்டில். அதாவது பேய்கள் ஆடக்கூடிய முறையில்லாத அந்த ஆட்டம் ஆடும். அப்போ முறையில்லாமல் ஆடுதல் என்பது பேய்களுக்குரியது. இப்போ சாமி ஆடுற ஆட்டத்தை அடுத்த 4 வரியில் அம்மை சொல்கிறா பாருங்க, அருமை ஹைலைட். இந்த பாட்டை நீங்கள் திரும்ப ஒரு தடவை கேளுங்க, இன்னொரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு அப்படியே அந்த புஸ்தகத்தில் கையில் புஸ்தகத்தை வச்சு இந்த வார்த்தைகளை அப்படியே பதம் பிரித்து யோசித்து பாருங்கள். இதை அப்படியே கற்பனையில் ஓட்டி பாருங்கள். ஏன்னா சாதாரணமாக ஒரு பாடலை அம்மை சொல்லலை, அப்படியே அனுபவித்து சொல்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து அனுபவித்து. அதாவது பேய்கள் என்பது நம்முடைய கண்களுக்கு தெரியும் பொருள் அல்ல, ஆனால் சூட்சுமமான நிலை. இந்த சூட்சுமமான நிலை யாருக்கு தெரியும் அப்படின்னா நல்ல மேலான உயர்ந்த அந்த யோக நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். இப்போவும் நீங்கள் நிறைய பேரை இன்றைக்கும் பார்க்கலாம், இந்த இடத்துல இப்படி நடமாடிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க பெரியவங்க. அதாவது நல்ல ஒரு நிலையில் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை யோகத்தில் சிறந்தவர்கள். இங்கே ஒரு நடமாட்டம் தெரியுதே அப்படிம்பாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு தெரியும். நம்ம சாதாரணமாக அந்த நாயெல்லாம் விடுமாறு போல விடும்போது சொல்லுவோம், நாய் கண்ணுக்கு இந்த அமானுஷ்யமான, அதாவது அந்த உருவங்கள் சூட்சும வடிவம் தானே. அப்போ அந்த சூட்சும வடிவம் அது கண்ணுக்கு தெரியுது, அதனால அது அந்த சப்தத்தை எழுப்புது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த அம்மை எப்படி இருக்கிறாங்க, யோக நிலையில் மேலான நிலையில் இருக்கு. எங்கே இருக்காங்க, இந்த சுடுகாட்டில் இருக்கிறாங்க. அப்போ சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பேய்கள் நிலை இந்த அம்மைக்கு நன்றாக தெரியும். இதுதான் ரொம்ப மேலான ஒரு பொருள். அப்போ அந்த பேய்களுடைய நிலையெல்லாம் பார்க்குறாங்க. அது எப்படி இருக்கும், இப்போ நாம் தான் இருக்கோம் இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிறோம், உடம்பை எடுத்து வாழ்கிறோம். எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ தாபங்கள் எல்லாமா நிறைவேறிடுது. சின்ன வயசுலேருந்தே ஆசை, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கை கூடலை. அப்படியே போய் சேர்ந்துடுறோம். சிலருக்கு கை கூடும், நினச்சதெல்லாம் கை கூடும், நினச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சிருப்பா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலருக்கு என்ன நினச்சாலும் கிடைக்காதுமாங்க. சிலருக்கு கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு கிடைக்கும்பாங்க. இப்போ கிடைக்காத நிலையில் அவங்க அந்த உடம்பு வெளியேறிடுன்னு வைங்களேன். அப்போ
நமக்கு சூட்சும உடம்புல என்ன இருக்குது, புரியட்ட காயம் இருக்குது, அதில் மனம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த மனதுக்குள்ளே அந்த ஏக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இங்கே பேயா அலையும்ல, அப்பவும் இருக்கும், அப்பவும் இருக்கும். அதனால தான் அடுத்த பிறவிலையாவது கிடைக்கட்டும்லாம் சில நேரம் நம்ம வார்த்தையில் சொல்லுவோம். அப்போ அந்த ஏக்கங்கள் அந்த தாபங்கள் அதில் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? இப்படி ஆட்டமாக பாட்டமாக சப்தமாக இங்கே கோபமாக இப்படியெல்லாம் வெளிப்படும். இதைத்தான் அம்மை இங்கே அப்படியே பேய்களுடைய நிலையை சொல்கிறான். அம்மைக்கு தெரிஞ்சது, அதனால சொல்கிறான். அத்தனை ஏக்கங்கள் தாபங்களோடு கூடி இங்கே ஆடிக்கொண்டிருக்கும் பேய்கள். இதே காட்டில் இறைவன் ஆடுறார். அவருடைய ஆட்டம் எப்படி? இது பொருளற்ற ஆட்டம், தனக்கு கிடைக்கலையேன்றதான ஆட்டம், ஒன்றை மிகைப்படுத்தி ஆடும் ஆட்டம். இந்த அணங்காடுன்றதெல்லாம் தெய்வமே வந்த மாதிரி டக்குன்னு ஆடுறல, அது மாதிரி எல்லாம் ஆட்டம். ஆனால் இறைவன் ஆடும் ஆட்டத்தை அடுத்த 4 வரியில் சொல்ல பாருங்க. கழல் ஒலி, ஓசை, சிலம்பு ஒலி. கழல் ஒலி ஒன்று, சிலம்பு ஒலி ஒன்று. இது ஓசை என்ற ஒரு வார்த்தை இடையில போடுறாங்க அம்மை. அப்போ கழல் ஒரு காலிலும் சிலம்பு ஒரு காலிலும் அணிந்து கொண்டு, கழல் என்பது ஆண்கள் அணிவது, சிலம்பு என்பது பெண்கள் அணிவது, இப்படி 2 கால்களிலும் அணிந்து கொண்டு. கழல் என்பதே ஆண்கள் அணியக்கூடிய வீரக்கழல் அப்படிம்பா. 2 காலிலே அணிந்து கொண்டு ஒலியும் வருகிறது, ஓசையும் வருகிறது. ஒலி என்றால் என்ன, ஓசை என்றால் என்ன அப்படின்னா, ஒலி என்றால் பொருளோடு கூடிய சப்தம் ஒலி, பொருள் அற்ற வெற்று சப்தம் ஓசை. அதைத்தான் ஓசை ஒலி எல்லாம் ஆனானியே அப்படின்னு அர்த்தம். அப்ப பொருளோடு கூடி பொருளற்றதையும் உணர்த்தி ரெண்டுமாக, அது 2 அம்மையப்பனாக நின்று. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கழல் ஒலியாக, ஓசையாக, சிலம்பு ஒலிப்ப. அப்புறம் சொல்றாரு, அது இந்த சப்தங்கள்லாம் ஒவ்வொன்றும் பொருளை உணர்த்தி கொண்டு இருக்கிறது. 2 காலில் இருக்கிறதும். கால் உயர் வட்டு அணையிட்டு, வட்ட அணை அப்படின்னா வட்டமா காலை அப்படி நல்லா உயர்த்தி, ஒரு காலை உயர்த்தி இங்கே எது ஊற்றுவது ஆண்டவன் தான். ஆனால் நடனம் ஆடும்போது என்ன ஒரு கால் உயர்த்தி அப்படி வட்டம் போட்டு வட்டம் சுற்றி சுற்றி சுழன்று ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொண்டு வர்றாங்க அம்மை. கால் உயர் வட்டணை இட்டு நட்டம். படிப்பண்ட ஒரு அருமையான நடன காட்சி. அங்கே பேய்கள் பொருள் அல்லாத ஒரு நடனத்தை காட்டிக்கொண்டு இருக்கிறது. தாங்கள் அனுபவிக்க முடியாததெல்லாம் வெறுப்பாக கோபமாக அங்கே வருகிறது. அதுதான் கண்ணில் இருக்கிற வெறும் நெருப்பு, வாயில் வர்ற நெருப்பு எல்லாம், இதெல்லாமே அதை சொல்லக்கூடியது. ஆனால் இறைவன் இந்த உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற பொருளோடு சப்தம், அனைத்து உயிர்களுக்கும் கருணை நோக்கத்தோடு அப்படியே மேலான ஒரு நடனத்தை காண்பிக்கிறான். அது கால் உயர் வட்டு அணையிட்டு நட்டம். அப்படிப்பட்ட நடன காட்சியை இங்கே காண்பித்து கொண்டிருக்கிறார். இதை உணர்மா பேய்க? உணர. அப்படிப்பட்ட இந்த இடத்திலேயே இப்படி ஒரு காட்சி இருக்கு, நட்டம். இங்கே அடுத்து இன்னொன்று சொல்ற அம்மை சொல்றாங்க, அழல் உமிழ்ந்து ஓரி கதிக்க. ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. ஓரி அப்படின்னா நரியில ஒரு வகை ஓரி, நரியில ஒரு வகை ஓரி. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அழல் உமிழ்ந்து அப்படின்னு, அதாவது வெப்பத்தை கக்கக்கூடிய அப்படின்னா. அப்ப நரி வெப்பத்தை கக்காது. இப்ப ஓரின்ற ஒரு சொல்லுக்கு பேய்களில் ஒரு வகை. அப்ப இந்த பேய்கள் எப்படி இருக்கான், அப்படியே தணல் அழல் நெருப்ப உமிழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு வகை பேய்கள். கதிக்க என்ற மாத்திரத்தில், கதித்தல் என்றால் அங்க ஆடுதல் அப்படின்ற ஒரு பொருள். இந்த கதிக்க குதிச்சு குதிச்சு ஆடுதுமாங்க இல்லையா, அது மாதிரி
குதித்து ஆடுதல். அப்போ இங்கே இருக்கிற இந்த பேய்கள், நெருப்பை உமிழக்கூடிய அந்த பேய்கள் குதித்து ஆடுகிறதா. அப்போ முதல்ல 2-3 பேய்கள் அங்கே சொன்னாங்க அம்மை. இங்கே ஒரு பேய் சொல்கிறாங்க. இந்த பேய்களும் இந்த இறைவனின் ஆட்டத்தை கண்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேய்கள் இறைவனை உணர்ந்ததுன்னு தெரியல. ஆனாலும் இந்த பேய்கள் எப்படி இருக்கான், குதிச்சு குதிச்சு ஆடுதான். அப்போ ஒரு பக்கம் கோபம் வெறுப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமும் இவைகளுக்குள் இருக்கிறது. கதித்து ஆடுதல் என்பது சந்தோஷத்தை தான் குறிக்கும். அப்படி கதிக்க ஆடும் இந்த இறைவனுடைய நடனத்தை கண்டு கதித்து ஆடியதா, அல்லது இந்த இடத்தில் இருக்கிறோமே அப்படி நினச்சி ஆடியதா, அல்லது எனக்கு சாப்பாடு கிடைச்சிதுன்னு ஆடியதா தெரியல. கதித்து ஆடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. அப்போ இந்த பேய்களுக்கும் நன்மை செய்யும் வண்ணமாக, இன்பம் தரும் வண்ணமாக இங்கே ஆடும் இறைவன் எம்பெருமான் என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் அம்மை. இந்த பேய்களின் நிலை என்பது உயிர்களாகிய நாம் உடல் எடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடலில் இந்த 15 தத்துவங்கள் மேலே இருக்க தூள உடல் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள் நீங்கிய போது சூட்சும உடலோடு கூடி அங்கே இருக்கும் இடமாக அந்த புறங்காடு சுடுகாடு அமையக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சுடுகாட்டிலே இறைவன் எம்பெருமான் இங்கே உள்ள பேய்க்கூட்டங்களும் கதியடைய வேண்டும், மேலான நிலையை அடைய வேண்டும் என்று கருணை கொண்டு கடல் ஒளியாக சிலம்பொலியோடு கூடியதாக அருமையான ஒரு நடனம், கால் உயர் வட்டணையிட்டு ஆடும் நடனம் ஆடக்கூடிய. ஏன்னா இந்த கால் உயர் அப்படின்னாலே இந்த திரு ஆலங்காட்டில் ஆடும் ஆட்டம் அப்படின்னாலே ஒரு காலை உயர்த்தி நின்று ஆடக்கூடிய ஊர்த்துவ நடனம். உயிர்களை எல்லாம் மேலான அந்த நிலையிலே நிறுத்துதல் என்பதுதான், அதாவது முக்தியை பெற வைப்பது என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படிப்பட்ட கடல் உயர் வட்டணையிட்டு ஆடும் நட்டம், இந்த நடனத்தை கண்டு சந்தோஷமாக கதிக்க ஆடும், குதித்து குதித்து ஆடும் அழல் உமிழ்ந்த ஓரி. அப்படிப்பட்ட இடம் அப்பன் இடம், ஆடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்பதாக அருமையான ஒரு பாடலாக 7வது பாடலை நமக்கு சொல்லிய அம்மையார் அடுத்து நாடும் நகரும் திரிந்து சென்று, நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி முது பிணத்திட்டமாடே முன்னிய பேய்க்கணம் சூழச்சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையேந்தி ஆடும் அரவப்புயங்கள் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே சொல்றாங்க பாருங்க. நாடும் நகரமும் திரிந்து சென்று, நாடும் நகரமும் திரிந்து சென்று, இன்றைக்கு நம்முடைய நிலை என்பது எப்படி இருக்கிறது? நல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு வயசுல நடக்க ஆரம்பிச்சோமா, நடக்க ஆரம்பிச்சிலேருந்து எத்தனை நடை. முதல்ல ஒரு வயசுல வீட்டுக்குள்ள நடந்திருப்போம், அப்புறம் 2 வயசு 3 வயசுல வீதியில நடந்திருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆனோனையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போயிருப்போம். முதல்ல ஒரு பள்ளிக்கூடம், அப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் ஆண்கள்னா ஒரு தொழில், அது என்னவோ தொழிலோ அல்லது ஒரு இப்போ வேலை பார்க்குற மாதிரியோ ஏதோ ஒன்று. அந்த காலத்துலலாம் ஆண்கள்னால்
தொழில் வியாபாரம்னா வெளிநாடுகளுக்கு போகிறது, கடல் கடந்து போகிறது, இப்படியெல்லாம் வச்சாங்கன்னு வைங்களேன். பெண்கள்னா எங்கெங்கே போகிறோம் அப்படின்றலாம். இப்படி நாடும் நகரமும் திரிந்து சென்று பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சுட்டு பயணம், ஓய்வில்லாத பயணம், இந்த உடம்போடு கூடி ஓய்வில்லாத பயணம். அதைத்தான் இந்த அம்மை இந்த இடத்துல சொல்கிறாங்க. நாடும் நகரமும் திரிந்து சென்று, எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போய்கிட்டே இருக்கும். அப்புறம் நன்னெறி நாடி நயந்தவரை, நன்னெறி நல்ல வழிகளை நல்ல தேர்ந்தெடுத்து அப்படி நயந்தவரை, மூடி அப்படின்னு இருக்கு. நயந்தவரை அப்படின்னா அதில் இருக்கிறவங்களை நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து அதை விரும்பி அவர்களை சென்று சேர்தல் நயந்தவரை. அப்போ முதல்ல ஓட்டம், ஒவ்வொரு இடமா ஓட்டமாக போய் ஒரு காலகட்டம் வரும்போது தான் எது உண்மை எது பொய் என்பதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு, எப்பா இந்த ஒரு நல்ல வழி நமக்கு கிடைச்சதே அப்படின்னு அந்த போன வழி, நம்ம அருளாளர்கள் வழி, 4 பேர் போன வழியில் வழியில் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் நன்னெறி நாடி நயந்தவரை. அப்படி அந்த நல்நெறியை காட்டக்கூடிய அவர்களுடைய வழியை பற்றி கொண்டு அடுத்து மூடி, இவ்வளோ நேரம் போயாச்சு. முதல் வரியில் உலக இன்பம் அது இது எல்லாம் வச்சுக்கலாம். 2வது வரியில் கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து நல்ல வரியில் வந்தாச்சு. 2 போயாச்சா. அடுத்து மூடி. மூடினா என்ன, இறந்த பிறகு தானே மூடுவாங்க. அப்போ இங்கே அங்கேயுமா நகர்தல், க்ளோஸ்ட், முடிஞ்சு போச்சு, மூடியாச்சு. உடம்ப மூடியாச்சுன்னா இரத்தல், இறந்த பிறகு தானே மூடுவோம். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை அம்மை போடுறா பாருங்க. முதல்ல நாடும் நகரமும் தெரிஞ்சு சென்று நன்னறி நாடி நயந்தவரை, அடுத்து மூடி, முடிஞ்சது. ஒரு சின்ன கமாவை போட்டுக்கங்க. அடுத்து முது பிணத்திட்ட மாடே. மூடிட்டு எவ்வளோ நேரம் வச்சுருப்பாங்க வீட்டில், 1 நாள் 2 நாள் வேணால் ஐஸ் பாக்ஸில் போட்டால், சில இடங்கள்லாம் 3-4 நாள் வச்சுருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களாம் வரணுமேனு அப்படின்னு. அப்பவும் கூட வீட்டில் வைக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சிடுறாங்க, ஒரு ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சிடுறாங்க. இதெல்லாம் இருக்கும். மிந்தியெல்லாம் 1 நாள் 2 நாள் இப்படியெல்லாம் வைப்பாங்க, மூடி போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொண்டு போய் எங்கே போடுவாங்க, முது பிணத்திட்டனை, ஏற்கனவே எரிச்சிருப்பாங்கல்ல அந்த இடம். நான் தனியாக தான் உட்காருவேன், என் பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது, எனக்குன்னு தனி சீட்டு வேணும். இதெல்லாம் அங்கே போய் நம்ம கேட்க முடியும்? கேட்க முடியாது. ஏற்கனவே எரிச்ச இடத்துல தான் பக்கத்தில் போடுவாங்க, அல்லது புதைச்ச இடத்துல தான் போடுவாங்க, ஒட்டிக்கிட்டு தான் போடுவாங்க, இல்லை மேலேயே தூக்கி போடுவாங்க. அதைத்தான் அம்மை சொல்கிறான். ஏன்னா இங்கே நம்ம எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்க, அங்கே போய் எப்படி இருக்க போகிறோன்றதை நமக்கு காமிக்கிறான். முதுபிணம் ஏற்கனவே போட்ட பிணம், அதுக்கிட்ட மாடேனா பக்கம், மாடே மாடே போ அப்படிம்பாரு. எங்கள் கைலாயத்தில் இறைவனை பெருமா அம்மையை நோக்கி மாடே போம்பார். ஏன்னா அம்மையை கீழே இறக்கணுமா. அந்த மாடே போன்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா, என்னை விட்டு புரியாதவளேன்னு அர்த்தம், என் பக்கமாக இருப்பவளே அப்படின்னு பொருள். மாடே அப்படின்னா பக்கம் அப்படின்னு பொருள். இந்த முது பிணத்திட்ட மாடே, அதுக்கு பக்கத்திலேயே ஏற்கனவே எரிச்ச பணம் இருக்கு இல்லையா, அல்லது புதைச்ச பணம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே போட்டு. அடுத்து முன்னிய பெய்க்கணம் சூழ சூழ, அங்கே இருக்கக்கூடிய, இப்போ இந்த இடத்துல போட்டுட்டாங்க, ஒன்று எரிப்பாங்க இல்லைன்னா புதைப்பாங்க, ஏதோ ஒன்று ஏற்கனவே இருக்கிற இடத்து பக்கத்தில் போட்டாங்க. இப்போ வந்துட்டா பணம் வந்தோடனையும் அந்த சுடுகாட்டில் இருக்கிறது என்ன இருக்குது, பெய்க்கணங்கள் தானே இருக்குது. அம்மை பெய்க்கணங்கள் தானே சொல்லிகிட்டு இருக்கா. முன்னிய பெய்க்கணம் ஏற்கனவே இருக்குல்ல, அங்கே அந்த பெய்க்கணங்கள்லாம் சுற்றி நிற்கிது. எப்போ இவங்கெல்லாம் நவழுவாங்க, நமக்கு இந்த பணம் கிடைக்கணுமே, இந்த சதை நினம் அது கிடைக்கணுமே, அதுக்காக அவங்கெல்லாம் சுற்றி நிற்காங்களாம். முன்னிய பெய்க்கணம் சூழ சூழ, சுற்றி 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 வந்த அருமையான ஒரு காட்சி. இப்படி இந்த பேய்க்கூட்டங்களுடைய காட்சியை காமிச்சிட்டாலா, இதே இடத்துல சாமி ஆடிக்கிட்டு இருக்கார்.
என்ன ஆட்டம் ஆடுறார் பாருங்க. காடும் கடலும் காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல. சாமியுடைய ஆட்டத்தை ஐம்பூதங்களின் வடிவான இறைவன் இவன் ஆட்டமில்லையே அந்த ஓட்டம் இல்லை. இது நமக்கு புரியல, அவ்வளவுதான். இறைவனுடைய ஆட்டம் இல்லையே அந்த ஓட்டமே இல்லை. காடும் அந்த விகுதி எண்ணுமையில் வருது பாருங்க. காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல. இவையெல்லாம் சுழலுதல் என்றால் இவையெல்லாம் காரியப்படுத்துதல். இவை எல்லாவற்றையும் காரியப்படுத்தி கொண்டிருக்கும் இறைவன் ஒரு கையிலே அனல் கை ஏந்தி. ஏன்னா இவன் காரியப்படுத்துறான்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு இவை தொழில்பட்டு கொண்டு இருக்கிறது, இனி வரும் காலத்திலே என்னிடம் ஒடுங்கிவிடும் என்பதை சொல்லும் வண்ணமாக கையிலே அனல் ஏந்தியவனாக. இதிலிருந்து நம்ம என்ன புரியணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் இயக்குபவன் அவனே, எல்லாவற்றையும் ஒடுக்குபவன் அவனே. ஒடுங்கி பெயர் சொல்லா வரும் நமக்காங்க. அப்போ எல்லாவற்றையும் ஒடுக்குபவன் இவன் என்றால் இவனைத்தானே நாம் நினைக்க வேண்டும். அதை விடுத்து எதையோ நினைச்சு இங்க மாய்ந்து போய்கொண்டிருக்கிறோமே என்பதை நமக்கு சூட்சுமமாக அம்மை இங்கே உணர்த்தி கொண்டிருக்கிறார். காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல, அத்தனையும் சுழன்று ஆடிக்கொண்டிருக்கிறது. இவன் ஆட்டம் இல்லையே அந்த ஓட்டம் இல்லை. அத்தனையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மண்ணுக்கென்று ஒரு செயல், ஒரு தொழில் உண்டு. விண்ணுக்கென்று ஒரு தொழில் வேண்டிய. இதெல்லாம் நமக்கு உண்மை விளக்கத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்க. அத்தனையும் இங்கே தொழில் படுகிறது இவனுடைய ஆட்டத்தால். அதைத்தான் சுழல. ஆனால் அத்தனையும் இங்கே ஒரு நாள் ஒடுங்கும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அனல் கை ஏந்தி இவ்வளவாக இருக்கும் இறைவன் எப்படி இருக்கிறானா, ஆடும் அரவப்புயங்கன். ஆடக்கூடிய இறைவன், அனல் கையேந்தி ஆடும் இறைவன் இவன் எப்படிப்பட்டவனா, அரவப்புயங்கன். அரவம் என்றால் பாம்பை ஏந்தியவன், புயங்கன் என்றாலும் பாம்பு அணிந்தவன் என்பதே. இன்னொரு பொருள், புயங்க நடனம் என்ற ஒரு நடனம் இருக்கு. ஒரு சொல் பல பொருள். இங்கே புயங்க நடனத்தை ஆடுபவன், அரவம் ஆடி ஆடுபவன், அரவத்தை ஆட்டுபவன் என்றெல்லாம் நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரவம் என்ற சொல் பாம்பு என்ற ஒன்றை குறித்தாலும் ஆன்மாக்களாகிய நம்மை இங்கே அது உணர்த்துகிறது. மண்ணிற்குள் புதைந்து கிடக்கும் ஒரு அரவம், அறியாமை என்ற ஒன்றினால் ஆட்கொள்ளப்பட்ட உயிர்கள். இறைவனிடம் சார்ந்த போது அறியாமை நீக்கம். இவ்வளவுதான். அப்ப இறைவன் ஆடுகிறான் என்றால் அரவத்தை தனதாக்கி கொண்டு ஆடும் புயங்கன் இவன். எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பொருளை இந்த பாடல் 8வது பாடல்ல நமக்கு உணர்த்துறார் பார்க்க. உடலாகிய இந்த தத்துவ கூட்டங்கள் இறைவனால் தரப்பட்டு இறைவனால் செயல்படுத்தப்பட்டு அந்த காலம், அந்த நியதி, இவ்வளவு நியதியோடு இப்படியெல்லாம் அனுபவம் முடிந்தபோது காலம், இந்த காலம் முடிந்தபோது இங்கே ஒடுங்குதல் அப்படின்றத. அப்போ அந்த உடல் என்பது நீக்கப்படுகிறது. எங்கே வருகிறது? முதுவினத்து இட்டமாடே. ஏற்கனவே அங்கே வந்து கிடக்குது, அதோட நீயும் கிடக்க போற. ஆனால் உள்ளிருக்கும் ஆன்மா அது இறைவனோடு சேர வேண்டும். அந்த ஆன்மா நித்த பொருள், என்றும் உள்ள பொருள். அதுதான் இந்த அரவப்புயங்க. இறைவன் தனதாக்கி கொள்ள காத்து கொண்டிருக்கிறான். எல்லா பொருளையும் இங்கே ஆட வைக்கும் இறைவன். எல்லா பொருளும் தோன்றுவதற்கு காரணம் இவனே. எல்லா பொருளும் இயங்குவதற்கு காரணமான இறைவன். எல்லா பொருளையும் ஒடுக்கக்கூடிய இறைவன். எல்லா உயிர்களையும் தனதாக்கும் இறைவன். இந்த பாடல் அதுதான். ஆடும் அரவப்புயங்கன்.
இந்த உயிர்களாகிய நம்மையெல்லாம் தனதாக்கி கொண்டு ஆடும் இடம் இந்த எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்று மிக உயர்ந்ததான சூட்சுமமான ஒரு பொருளை இங்கு நமக்கு அருமையாக எளிமையாக எடுத்து கொடுத்திருக்கிறார் அம்மை என்றால் அருமையான ஒரு பாடலாக அமைந்துள்ளது இந்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்திலே 7, 8 களலும் அழல்வெளி கொள்ளிவாய்ப்பை சூழ்ந்து துணங்கை இட்டு ஓடி ஆடி தழலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி தின்று அணங்காடு காட்டில் களல் ஒளி ஓசை சிலம்பொலிப்ப காலுயிர் வட்டனை இட்டு நட்டம் அழல் உமிழ்ந்து ஓரி கதிக்க ஆடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்றும் நாடும் நகரமும் திரிந்து சென்று நன்னெறி நாடி நயந்தவரை மூடி முதுபினத்திட்ட மாடே முன்னிய வைக்கணம் சுழ சுழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கை ஏந்தி ஆடும் மரவப்புயங்கன் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்பது போல அருமையான ஒரு சைவ சித்தாந்த கருத்தோடு கூடிய அருமையான ஒன்றை நாம் உணரும் வண்ணமாக உயிர்களெல்லாம் உயிர்களாகிய நாம் உயிர்கள் சித்து பொருள், உடல் ஜடப்பொருள், உடல் அழியும் பொருள், இங்கே உயிர் நித்த பொருள் என்றும் உள்ள பொருள் அறிவு பொருள், அது பேரறிவோடு அங்கே சேர வேண்டும் என்பதை இங்கே அந்த பாடலிலே எடுத்து நமக்கு அம்மை அழகாக குறிப்பிட்டு தந்திருக்கிறார்கள். அருமையான ஒரு பாடலாக இன்றைக்கு சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்க திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவருடைய பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.